வெல்கம் டு அசால்ட்டா படிக்கலாம் வாங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிவிஷன், பேசிக் டிவிஷனே நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. சிம்பிளாக டிவிஷன் எப்படி போடுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு சிங்கிள் டிஜிட்லேருந்து ஆரம்பிக்கலாம், அதுக்கப்புறம் டபுள் டிஜிட், 3 டிஜிட், 4 டிஜிட் போகலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் டிஜிட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கிற பசங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் சிம்பிளாக ஆரம்பிக்கிறேன். டிவிஷன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து 10 எடுத்துக்கிறேன். 10 டிவைடட் பை 2. ஆக்சுவலாக இந்த 10 டிவைடட் பை 2 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. 10 டிவைடட் பை 2னா இப்போ நான் வந்து ஒரு 10 சர்க்கிள் வரைகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ஒரு 10 சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணுங்க. இப்போ 10 டிவைடட் பை 2னா என்ன அர்த்தம்னா, இப்போ 10 சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். ஒரு பாக்ஸில் வந்து ஏதோ ஒரு 10 ஃப்ரூட்ஸோ சாக்லேட்டோ எரேசரோ ஏதோ ஒன்று இருக்குது. இதை வந்து 2ஆக டிவைட் பண்ணால் எத்தனை வரும் அப்படின்னு பார்க்குறது தான் வந்து டிவிஷன். இப்போ நான் இங்கே 10 வரைஞ்சிருக்கேன்னா, இப்போ பாருங்கள் 2ஆக பண்ணனா 1 2 3 4 5 1 2 3 4 5. அப்போ நம்ம வந்து 10ஐ வந்து 2ஆக எப்படி பிரிக்கலாம்? 5 பிரிக்கலாம். 1 2 3 4 5. இப்போ 10 எரேசர் இருந்ததுன்னா 2 பிரித்தோன்னா எத்தனை வருதுன்னா நமக்கு வந்து 5 செட்டு கிடைக்கிது. இதை தான் வந்து நம்ம வந்து என்னென்னு பண்ணுறோம், 10 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 5ன்னு எழுதுகிறோம். 5 2s are 10ன்னு எழுதுகிறோம். 2 5s are 10ன்னு எழுதுகிறோம். புரியுதுங்களா? டிவிஷன்னா என்னென்னா இதுதான். கொடுத்துருக்கிறத வந்து 2ஆல் நம்ம வந்து 2ஆக பிரித்தோன்னா நமக்கு எத்தனை செட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் டிவிஷன். இப்போ டிவிஷன் வந்து 10 டிவைடட் பை 5 இப்படி கொடுத்தாலும் இப்படி எழுதினாலும் அது டிவிஷன் தான். 10 டிவைடட் பை 5 இப்படி கொடுத்தாலும் அது வந்து டிவிஷன் தான். இல்லை 10 டிவைட் பை 5 இப்படி கொடுத்தாலும் டிவிஷன் தான். ஓகேங்களா? 10 இப்படி கோடு போட்டு 5 கொடுத்தாலும் டிவிஷன் தான் பண்ணணும். 10 டிவைடட் பை 5னாலும் டிவைட் தான் பண்ணணும். 10 டிவைட் பை 5ன்னு கொடுத்துருந்தாலும் டிவைட் தான் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது இப்படி எழுதிக்கணும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு டிவிஷன்னா என்ன, இந்த பேசிக் கான்செப்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம வந்து பிரிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ 10 இப்போ 10ஐ வந்து 2ஆல் டிவைட். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து உள்ளே எந்த நம்பர் போடுறது, வெளியில் எந்த நம்பர் போடுறது, அதுலேயே ஒரு பெரிய கன்ஃபியூஷன். எப்போவுமே உள்ளே வந்து பெரிய நம்பர் தான் இருக்கும். உங்களுக்கு பேசிக்கில் உங்கள் ஸ்டாண்டர்டுக்கு எப்போவுமே உள்ளே வந்து பெரிய நம்பர் மட்டும்தான் இருக்கும். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பெரிய நம்பர் மேலே இருக்கும், அதுதான் வந்து இங்கே உள்ளே எழுதணும். கீழே இருக்க ஸ்மால் நம்பரை வந்து இங்கே வெளியில் எழுதணும். எப்போவுமே டிவிஷனில் பிக் நம்பர் தான் வந்து நம்ம உள்ளே எழுதணும், ஸ்மால் நம்பர் தான் வந்து வெளியில் எழுதணும். அதாவது மேலே இருக்க நம்பர் வந்து நியூமரேட்டர், கீழே இருக்க நம்பர் வந்து டினாமினேட்டர். ஓகேங்களா? நியூமரேட்டர் எப்போவுமே உள்ளே இருக்கும், டினாமினேட்டர் எப்போவுமே வெளியில் எழுதணும். இப்போ இந்த டிவிஷன் நான் போட்டு காட்டுறேன். 10 டிவைடட் பை 2 வந்து இப்போ நான் போட்டு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து இங்கே 2 டேபிள் எழுதிக்கிறேன். 2 1s are 2. நீங்கள் வந்து 2 டேபிளை வந்து ஃபுல்லாக எழுதிக்கோங்க. டிவிஷன் போடுறதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து டேபிள்ஸ் பக்கத்தில் எழுதிக்கோங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் டேபிள்ஸ் எழுத பழகிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் சம்மு போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் வந்துடும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு டிவிஷன் போட ஆரம்பிக்கிறீங்கன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் படாமல் நீங்கள் என்ன நம்பர் வந்து டிவைட் பண்ண போகிறீங்களோ அதோட டேபிள்ஸை ஃபுல்லாக எழுதிக்கோங்க. இப்போ நான் வந்து
10 டிவைடட் பை 2 இந்த சம் தான் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 1 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்பர் இப்போ நான் டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுறது முதல் நம்பரை பாருங்கள். முதல் நம்பர் என்ன இருக்குது? 1. 1 வந்து 2வை விட ஸ்மால் நம்பர், சின்ன நம்பர். ஸோ நம்மளால் வந்து டிவைட் பண்ண முடியாது. இப்போது 10ல் வந்து எப்படி 2 பிரிக்க முடியுதுன்னு பார்க்குறோம். இப்போ 1 வந்து இப்போ ஒரு பாக்ஸில் ஒரு எரேசர் ஒரு பால் தான் இருக்குது. அந்த ஒரு பாலை வந்து 2 பிரிக்க முடியுமா? முடியாது. அந்த கான்செப்ட் தான் இது. ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 1ன்னு எடுத்துக்கோங்க. 1 வந்து 2வை விட ஸ்மால் நம்பர்னால் நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ 2 நம்பராக சேர்த்து எடுத்துக்கணும். 10 அப்படின்னு 2 டிஜிட்டும் சேர்த்து எடுத்துக்கணும். 10ன்னு எடுத்ததுக்கப்புறம் இங்கே டேபிள்ஸ்க்கு வாங்க. டேபிள்ஸ் வந்து இங்கே 10ன்னு நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 10ஐ விட பிக் நம்பரை பாருங்கள். இந்த ஆன்சரில் 10ஐ விட பிக் நம்பரு இந்த டேபிள்ஸ் எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த ஆன்சரில் பார்த்துக்கிட்டே வாங்க. 10ஐ விட பிக் நம்பர் 2 கிடையாது, 4 இல்லை, 6 இல்லை, 8 இல்லை, 10 ஈக்குவல். நான் சொன்னது கிரேட்டர் நம்பர். 10ஐ விட அதிகமான நம்பர் பாருங்கள். அப்போ 12. 10ஐ விட அதிகமான நம்பரு 12 தான். 10ஐ விட 10 வந்ததுன்னா கிரேட்டர் நம்பர் கிடையாது. 10ம் ஈக்குவல். 10க்கு அப்புறம் என்ன வந்திருக்கு நமக்கு? 12. அப்போ 10ஐ விட கிரேட்டர் நம்பர் 12. அப்போ ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு முன்னாடி நம்பரை எடுங்க. முன்னாடி நம்பர் என்ன இருக்குது? 10. அந்த 10ஐ எங்கேயே போட்டு விட்றேன். இப்போ 12க்கு முன்னாடி நம்பர் 10 இருக்கியா, அந்த 10ஐ வந்து இங்கே போட்டுடுங்க. இந்த 5ஐ மேலே போடுங்க. இந்த 2 தான் இங்கே இருக்குது. ஓகேங்களா? எதுக்கு வந்து நம்ம இந்த 10ஐ விட பிக் நம்பர் பார்க்கணும்? 10ன்னு தெரிஞ்சிருச்சே, டைரெக்டாக அப்படியே எடுத்து எழுதலாமே அப்படின்னா அது என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, 8 வரும்போதே எடுத்து போட்டுடுறீங்க. சில பேர் வந்து 6 வரும்போதே போட்டுடுறீங்க. அந்த கான்செப்டே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதுக்காக தான் நான் வந்து ஃபஸ்ட்டு டிவிஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா நான் சொல்கிறேன், இந்த மெத்தடில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு போக போக வந்து ஈஸியாக வந்துடும். நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். எடுத்த உடனே வந்து நம்ம 10ஐ போட்டுட்டோம்னா அது ஏன் என்ன டிஃபிகல்ட்டிங்கிறது வந்து நான் அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் தரேன். அப்போ அதில் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம 10 வந்து தான் 10ஓட பிக் நம்பர் பார்த்துட்டோமா, 12. அப்போ 12க்கு முன்னாடி உள்ள நம்பர் 10. 2 5s are 10. எப்போவுமே டிவிஷனில் இந்த நம்பர் எழுதிட்டோன்னா மைனஸ் பண்ணணும், ஆட் பண்ணக்கூடாது, மைனஸ். அதே மாதிரி இந்த நம்பர்ஸ் எழுதும்போது நேராக எழுதணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, 3 டிஜிட்லாம் வரும்போது 1 2 6ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10ன்னா இங்கே எழுத மாட்டாங்க, இப்படி எழுதுவீங்க. அப்புறம் அப்படியே மைனஸ் பண்ணுவீங்க. ராங்காக வரும். எப்போவுமே நம்பர்ஸ் எழுதும்போது இப்படி இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்பர்ஸை அடிஷனாக இருந்தாலும் சரி, சப்ராக்ஷனாக இருந்தாலும் சரி, நம்பர்ஸை நேராக எழுத பழகிக்கோங்க. 0க்கு நேராக 0, 1க்கு நேராக 1. இப்போ டிவிஷனில் எப்போவுமே என்ன சொன்னால் மைனஸ் பண்ணணும். 0ல் 0 போச்சுன்னா 0, 1ல் 1 போச்சுன்னா 0. அவ்வளோதான். இப்போ மேலே கிடச்ச 5 வந்து கோஷியன்ட், இது வந்து ரிமைண்டர். ஓகேங்களா? இப்போ 2 டேபிள்லேயே வந்து நான் இன்னொரு சம் சொல்கிறேன். 2 டேபிள்லேயே வந்து 17 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 17 டிவைடட் பை 2. இப்போ 17 டிவைடட் பை 2 பார்க்கலாம். இப்போ 17ஐ விட பெரிய நம்பர் பார்த்துக்கிட்டே வாங்க. 2 4 6 8 10 12 14 16 18. 17ஐ விட பெரிய நம்பர் என்னது? 18. 18 வந்ததும் ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு 18க்கு முன்னாடி நம்பர் என்ன இருக்குது? 16. அந்த 16ஐ தான் இங்கே போடணும். இப்போது இதுக்கு தான் நான் வந்து இந்த பெரிய நம்பர் பார்க்கணுன்னு சொன்னது. இப்போ சப்போஸ் நம்ம பெரிய நம்பர் பார்க்கலன்னா 17க்கு போகிற நம்பர்னு சொல்லி 14ஐ போட்டுருவீங்க, 12ஐ போடுவீங்க, 10ஐ போடுவீங்க. அந்த மாதிரி நிறைய தப்பு பண்ணுவீங்க.
அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், இந்த உள்ளே கொடுத்துருக்க நம்பரை விட பெரிய நம்பர் பார்த்துட்டே வாங்க. அங்கே வந்ததும் ஸ்டாப் பண்ணிவிட்டு முன்னாடி நம்பரை எடுக்கணும். இப்போ 17 விட பிக் நம்பர் என்னது 18, ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அப்போ முன்னாடி நம்பர் எடுங்க. முன்னாடி நம்பர் என்ன இருக்குது 16 இங்கே போட்டாச்சு. இந்த நடுவில் இருக்க 8 மேலே போடணும். இந்த 2 தான் இங்கே இருக்குது. ஸோ 2 8s are 16 மைனஸ் பண்ணணும். 7ல் 6 போச்சுன்னா 1, 1ல் 1 போச்சுன்னா 0, 8 கோஷியன்ட் 1 ரிமைண்டர். இப்போ 2 டேபிள்லேயே வந்து இப்போ நம்ம வந்து 3 டிஜிட் பார்க்கலாம். 1 6 5 இதை 2ஆல் டிவைட் பண்ணுறேன். இப்போ அதே மாதிரி ஃபஸ்ட்டு டிஜிட் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிஜிட் என்னது 1. 2வை விட ஸ்மால் நம்பர், நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ 2 டிஜிட்டாக சேர்த்து எடுத்துக்கிறேன். 16 அப்படின்னு எடுத்துக்கிறேன். 16னா 2வை விட பிக் நம்பர், நம்மளால் டிவைட் பண்ண முடியும். இப்போ 16 எடுத்துகிட்ட உடனே நம்மளோட ரூல் என்னது, இங்கே ஆன்சரை பாருங்கள். 16ஐ விட பெரிய நம்பர் பார்த்துக்கிட்டே வாங்க. 2 4 6 8 10 12 14 16 18 ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு முன்னாடி நம்பர் என்ன இருக்குது 16 இங்கே போடுங்க. 8 மேலே போடுங்க. மைனஸ் பண்ணுங்கள். 6ல் 6 போச்சுன்னா 0, 1ல் 1 போச்சுன்னா 0. இப்போ இது முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் இன்னொரு நம்பர் பக்கத்தில் இருக்குது, 5 இருக்குது. அந்த 5ஐ கீழே இறக்கிடணும். இறக்கிட்டு இப்போ அதே மாதிரி இப்போ இது முடிஞ்சாச்சு. இது மைனஸ் பண்ணி இந்த நம்பரை முடிச்சிட்டோம். இப்போ 5ஐ இறக்கிட்டு மறுபடியும் 5க்கு வந்து 5ஐ விட பெரிய நம்பர் என்னன்னு பார்க்கணும். 2 4 6 5ஐ விட பிக் நம்பரு 6. அப்போ முன்னாடி நம்பர் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. முன்னாடி நம்பர் என்ன இருக்குது 4. அந்த 4 இங்கே போடுங்க. 2 மேலே போடுங்க. மைனஸ் பண்ணுங்கள். 5ல் 4 போச்சுன்னா 1. ரிமைண்டர் 1 கோஷியன்ட் 82. இப்போ இதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த சிங்கிள் டிஜிட்டும் இந்த டிஜிட்லையும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டிவிஷன் போடும்போது எந்த நம்பர் பண்ணுறீங்களோ அந்த டேபிள்ஸை பக்கத்தில் எழுதிக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி அந்த உள்ளே இருக்க நம்பரோட பிக் நம்பர் பார்த்துக்கிட்டே வாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு முன்னாடி நம்பரை எடுங்க. நாளைக்கு வந்து ஒரு 2 டிஜிட் 3 டிஜிட்டெல்லாம் நம்ம அடுத்தது பார்க்கலாம். தேங்க்யூ.